ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க திரைப்படம் ரியல் பெயின். இதை டைரக்ட் பண்ணி நடித்தது ஜெஸ்ஸி ஐசன்பர்க். ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரன் குல்கின், பெஞ்சியா நடிச்சிருக்காரு. ஜெஸ்ஸி ஐசன்பர்க் வந்து டேவிட் கப்லனா நடிச்சிருக்காரு. இந்த பெஞ்சி டேவிட்க்கும் உள்ள நடக்கிறது தான் படத்தோட கதை. வாங்க படத்தோட கதைக்கு போயிடலாம். நியூயார்க்லேருந்து அமெரிக்க ரிலேஷன்ஸான டேவிட் அண்ட் பெஞ்சி 2 பேர் வந்து அவங்க இறந்த பாட்டிக்கு மரியாதை செலுத்துறதுக்காக போலாண்டுக்கு இவங்க பயணம் பண்ணுவாங்க. இப்போ அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற பிரச்சனை என்ன, அவங்க போய் பார்த்தாங்களா இல்லையான்றது தான் படத்தோட கதையாக இருக்கும். ஸோ இந்த டேவிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த டேவிடுக்கும் இந்த பெஞ்சிக்கும் ரொம்ப பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். அவங்க 2 பேருக்குமே செட் ஆகாது. அப்படியேப்பட்ட 2 பேர் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து மறைமுகமாக முரண்பாடாக தாக்கிப்பாங்க. இப்படியாப்பட்ட 2 பேர் கேரக்டர் தான் வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வரப்போகுதுன்றது ரொம்ப இதுவாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேவிடும் இந்த பெஞ்சியும் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலோகாஸ்ட் குரூப்போடு இவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க மூலிமா வந்து அந்த ஊரை சுற்றி பார்க்கறதுக்கும் போவாங்க. அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் கைடோட டூரிஸ்ட் கைடோட அவங்க போவாங்க. அப்போ போகும்போது இதில் ட்ரெயின் மிஸ் பண்ணுறது, அப்புறம் லிப்லின்ற ஓல்டு ஜெவிஷ் சிமெட்ரிக்கு போவாங்க சுற்றி பார்க்கறதுக்கு. அங்கே அவங்களுக்குள்ளே வந்து கருத்து மோதல் ஏற்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேவிட் குரூப்பில் யாரையும் நம்ப மாட்டான். இது பெஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது செட் ஆகாது. 2 பேருக்கும் சண்டை வந்துன்னு இருக்கும். பெஞ்சி வந்து ஒரு பேட் கமெண்ட்ஸ்லாம் வேறு குத்துனே இருப்பான். அது வேறு அங்கே பிரச்சனை இருக்கும். அப்புறம் வந்து கம்பைன் டின்னர் ஒன்று பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அது டின்னர்னு நைட் பண்ணுறது கிடையாது, ஒரு ஹாபிக்காக பகலில் தான் பண்ணுவாங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மட்டமான கமெண்ட்ஸ்லாம் அடித்து ரொம்ப கெலட்டாக பண்ணி அந்த பெஞ்சி வந்து அந்த டின்னர் இதை விட்டு வெளியே போயிடுவான். அது அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்காது. அப்புறம் அந்த குரூப் வந்து மச்டானக்ன்ற ஒரு இடத்துக்கு போவாங்க. அது வந்து நாசியோட கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்டெர்மினேஷன் கேம்ப். அதெல்லாம் போய் சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போவாங்க. பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட பழைய நினைவுகள்லாம் வந்து பகிர்ந்துப்பாங்க. அப்போ வந்து அவங்க பாட்டி வந்து இந்த பெஞ்சியை வந்து லேட் நைட் வந்ததுக்காக அரைஞ்சது அதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டச்சிங்காக இருக்கும். ஸோ கடைசியில் வந்து இவங்க மறுபடியும் நியூயார்க்கே வந்துடுவாங்க. நியூயார்க் வந்துட்டு இந்த டேவிட் வந்து அவனை பெஞ்சியை வந்து ஆஃபர் பண்ணுவான், வீட்டுக்கு வந்து நைட் டின்னர் அட்டன் பண்ணுன்னு. அவன் ஒரு மாதிரி பிடிக்காதுன்னு அங்கேயே அரைஞ்சிருவான். அது அவங்களுக்குள்ள ஒரு கருத்து மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும், கிளாஷ் ஆகும். அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்து ஒரு 2 பேரும் இன்வால்வ் ஆகி ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கடைசியில் இந்த டேவிட் வந்து வீட்டுக்கு போயிடுவான். இந்த பெஞ்சு வந்து ஏர்போர்ட்லேயே உட்காந்து அப்படியே சோகமாக எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பான். இப்படி படம் முடியும். இந்த படம் வந்து ஹார்ட் டச்சிங்காக ஒரு குட் ஃபீலிங் படமாக வந்துச்சு. இது கண்டிப்பாக வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெஸ்ஸி ஐசன்பர்க்கு இதை எழுதி அவரே வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இவர் பார்க்குறதுக்கு ஷாருக்கான் தம்பி மாதிரி இருந்தார். ஸோ இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான். ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படம் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஃபஸ்ட் ஹாஃபும் ஸ்லோ தான், செகண்ட் ஹாஃபும் ஸ்லோ தான். இருந்தாலும் அந்த படம் வந்து இவங்களோட டூரு, அந்த இவங்களுக்குள்ளே நடந்துக்கிற கிராஷ்லாம் வந்து வித்தியாசமாக இருந்ததில் அவ்வளோ போகிறது தெரில. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.